எல்லா கட்சிக்காரர்கள் அழைப்பதற்கும் எல்லா கட்சியிலையும் போய் சேர்வதற்கும் இங்க வரீங்க பெண்கள் இளைஞர்கள் அப்படின்னா இல்ல கொஞ்சம் நடுத்தர வயசுக்காரங்க வராங்கன்னா கோட்டர் கொடுக்குறீங்களா, இல்ல இன்னைக்கு வந்தா 500 ரூபா கொடுக்குறீங்களா, இல்ல தலைக்கு பிரியாணி பொட்டலம் கொடுக்குறீங்களா, இல்ல ஜாக்கெட் பிட்டு கொடுக்குறீங்களா, இல்ல ஒரு புடவை துணி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டு வண்டி வச்சு கூட்டு வருவாங்க. நான் சொல்லுவேன் என் கட்சிக்காரங்க கிட்ட, யாருக்கிட்டையும் ஒரு பைசா கொடுக்க கூடாது. இங்க வந்திருக்கிற பெண்கள் முத்துப்பாண்டிக்காக வராங்களா, முத்துப்பாண்டியோட இருக்கிற உறவுகளுக்காக வராங்களா, இங்க இருக்கிற தம்பி முத்துக்குமாருக்காக வராங்களா, இங்க இருக்கிற என் சகோதரன் வெற்றிக்குமரனுக்காக வராங்களா, சித்திக்காக தம்பிமார்கள் வராங்களா, இதுக்கு வரணும். வர வைக்கிறவங்களை அரசியல் படுத்தி அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த கட்சியாக இருந்தாலும் ஒன்னு ஜாதிக்காக வரான் இலவசமா, இல்லைன்னா மத வெறிக்காக வரான். ஆனா இத்தனையும் செய்துவிட்டு இதையெல்லாம் செய்திருக்கிறார் எங்க அண்ணன் வேல்முருகன். அவர் ஒத்த கடைக்கு வராரு, வாங்கன்னா ஒத்தாலும் வரமாட்டேன்றான். ஆனா இங்க வந்திருக்கிற இந்த சின்ன கூட்டம் இது கோட்டருக்கு வரல, பிரியாணிக்கு வரல, 500 ரூபாய்க்கு வரல, 1000 ரூபாய்க்கு வரல, வேட்டி இலவச வேட்டி சேலைக்கு வரல, கோட்டர் பாட்டிலுக்கு வரல. இப்ப சென்னையெல்லாம் எப்படி கூட்டம் கூட்டுறாங்க தெரியுமா? வந்து 2000 சேரை போட்டுருவாங்க, 2000 பெண்களை கூட்டு வரதுக்கு வண்டி வாகனம் கொடுப்பாங்க, தலைக்கு 500 ரூபாய் கொடுப்பாங்க, போகும்போது புது சேரை வாங்கி போட்டிருப்பாங்க, அந்த சேரை தலையில தூக்கி வச்சுட்டு போயிடுவாங்க. சேர் எடுத்து போறதுக்குன்னு வராங்க கூட்டம். ஆனா இங்க யாரும் நாங்க சேர் தரேன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, போகும்போது 500 ரூபாய் தரேன்னு சொல்லிருக்க மாட்டாங்க, போகும்போது புளியோதரை கூட ரெடி பண்ணி வச்சிருக்காரோ இல்லையே தெரியல எங்க முத்துப்பாண்டியும் முத்துக்குமாரும். ஏன்னா நாங்கள் உங்களுக்கானவர்கள், உங்களில் ஒருவன் உங்களுக்காகவே ஒருவன் என்கிற முழக்கத்தோடு தமிழக அரசியல் களத்தில் எனது மக்களை நம்பி நான் வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. வெற்றி பேசுற மாதிரி, அண்ணன் தனசேகரன் பேசுற மாதிரி, தம்பி நம்முடைய முருகானந்தம் பேசுற மாதிரி, ஜெரோன்குமார் பேசுற மாதிரி எனக்கு ஒரு கனவு இருக்கு. நாம இப்ப பெருசா பத்திரிகை நம்ம கிட்ட இல்ல, டிவிக்கள் இல்ல, தொலைக்காட்சிகள் இல்ல, நம்முடைய செயல்பாடுகள் சட்டமன்ற நடவடிக்கைகள் நம்முடைய சாதனைகள் மக்களை சென்றடையவில்லை. என்றைக்காவது ஒரு நாள் இது மக்களை சென்றடைகின்ற போது நிச்சயம் என் தமிழ் தாய்களும் என் தமிழ் சகோதரர்களும் என் இளைய தலைமுறையும் வேல்முருகனை ஒரு நாள் திரும்பி பார்க்கும் என்று அசையாத நம்பிக்கையோடு களத்தில் நின்று 14 ஆண்டு காலம் கழித்து, எதை சொல்லுவாங்களா சீதைக்கு வனவாசம் ராமருக்கு வனவாசம் அப்படின்னு, அந்த மாதிரி 14 ஆண்டு காலம் கழித்து இன்றைக்கு தமிழ் சமூகம் வேல்முருகனை உற்று நோக்க தொடங்கி இருக்கிறது.